முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிற செய்தி இன்றைய தினம் புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக வெளியாகி இருக்கிறது. லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். பிரதான புகைப்படமும் தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டதாக அமைகிறது. மட்டதுன் யாஷ்டிய யலி தென்னே அலுத்ராட்ட கதலா என்பதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தி லங்காதீப பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியினை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. மெவர நிதஹச சமரண்ணே அநாகதி திச பலாகன என்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்த கருத்தினை அத பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக கொண்டு வந்திருக்கிறது. பிரதான புகைப்படங்களும் ஒவ்வொரு பத்திரிகைகளிலும் வெளியாகி இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இதனிடத்தில் டெய்லி மிரர் பத்திரிகையில் தேசிய கொடி ஏற்றுக்கொண்டு வந்த படையணியின் அணிவகுப்பின் போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் டெய்லி மிரர் பத்திரிகையில் முக்கியமான செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. நேற்றைய தினம் சுதந்திர தினம் இவ்வாறு கொண்டாடப்பட்டது என்பது குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போது எளிமையாக நடைபெற்றது என்றே நாங்கள் கூற வேண்டும். நேரடியாக நிகழ்வுகளை கண்டுகளித்திருந்தார்கள் பொதுமக்கள் என்பதையும் நாங்கள் பார்த்திருந்தோம். அதனிடத்தில் நேற்றைய தினம் இந்த நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் பங்கேற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் 77வது சுதந்திர தின நிகழ்வு நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற்றிருந்தன. மக்கள் விடுதலை முன்னணியை அடிப்படையாக கொண்ட தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் முதலாவது சுதந்திர தின கொண்டாட்டமாக இந்த நிகழ்வு வரலாற்றில் இடம் பிடித்தது. வழமையை விட குறைந்தனவாரின் பங்களிப்புடன் விரைவாக நடைபெற்று முடிந்த நிகழ்வாகவும் இது அமைந்திருந்தது என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் உயர் பாதுகாப்புக்கு மத்தியில் தேசிய மறுமலர்ச்சிக்காக அனைவரும் ஒன்றிணைவோம் என்ற துணிப்பொருளில் காலை 7 மணிக்கு நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டன. சுதந்திர சதுக்கத்தில் பிரதான நிகழ்வுகள் ஆரம்பமாகுவதற்கு முன்னர் காலை 6:30 மணி முதல் அமைச்சர்கள், இலங்கையில் உள்ள வெளிநாட்டு தூதர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்கள் உள்ளிட்டோர் வருகை தந்து கொண்டிருந்தார்கள். ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் பங்கேற்புடன் கொல்லுப்பிட்டி தர்மகீர்த்தி ராமய விகாரையில் பௌத்த மத வழிபாடுகளும், வெள்ளவத்தை மயூராபதி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலில் இந்து மத வழிபாடுகளும், பொருளை தேவாலயத்தில் கத்தோலிக்க மத வழிபாடுகளும், கொழும்பு ஆறில் புரஸ்பெற்றியன் தேவாலயத்தில் கிறிஸ்தவ மத வழிபாடுகளும், வெள்ளவத்தை ஜும்மா மசீதில் இஸ்லாமிய மத வழிபாடுகளும் இடம்பெற்றிருந்தன. சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக பிரதம நீதியரசர் முர்து நிருப்பமா பிதிஷினி பெர்னாண்டோ, சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன, பிரதமர் ஹர்டி அமரசூரி ஆகியோரை தொடர்ந்து 8 மணிக்கு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் வருகை தந்தார். மக்கள் மங்கள வாத்திய முழக்கத்துடன் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவினால் தேசிய கொடி ஏற்றப்பட்டதை அடுத்து 44 பாடசாலை மாணவர்களால் தேசிய கீதமும் பாடப்பட்டது. ராமநாதன் இந்து மகளிர் வித்தியாலயம், கொழும்பு 4 இந்து கல்லூரி, சகல புனிதர்கள் மகளிர் மகா வித்தியாலயம், பாதுகாப்பு சேவைகள் வித்தியாலயம், நாலந்தா கல்லூரி, முஸ்லிம் மகளிர் கல்லூரி, ரோயல் கல்லூரி, ஜாகிரா கல்லூரி, சமயவர்தன வித்யாலய மாணவர்களாலும் தேசிய கீதம் பாடப்பட்டது. தொடர்ந்து ஜெயமங்கல கீதமும் பாடப்பட்டது. தாய்நாட்டின் சுதந்திரம், இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நிலைத்தன்மைக்காக உயிர் தியாகம் செய்த சகல தேசாபிமானிகளை நினைவுகூர்வதற்காக 2 நிமிட மௌனாஞ்சலியும் செலுத்தப்பட்டது. ஜனாதிபதிக்கான மரியாதை வணக்கம் செலுத்தப்பட்ட பின்னர் அவரால் நாட்டு மக்களுக்கான விசேட உரை நிகழ்த்தப்பட்டது. ஜனாதிபதி உரையினை தொடர்ந்து இராணுவம், கடற்படை, விமானப்படை, போலீஸ், சிவில் பாதுகாப்பு படைகள் மற்றும் தேசிய மாணவர் படையணியினால் மரியாதை அணிவகுப்புகள் நடத்தப்பட்டன. இம்முறை மரியாதை அணிவகுப்பில் 1873 ராணுவ வீரர்கள், 752 கடற்படை வீரர்கள், 548 விமானப்படை வீரர்கள், 317 போலீசார் பங்கு பெற்றிருந்தார்கள். அதேபோன்று 198 போலீஸ் சிறப்பு பணிப்பிரிவினர், 182 சிவில் பாதுகாப்பு படையினர், 424 தேசிய மாணவர் படையினர், 22 ஓய்வு பெற்ற படைவீரர்கள் மற்றும் 29 அங்கவீனமுற்ற படைவீரர்களும் மரியாதை அணிவகுப்பில் பங்கேற்றிருந்தார்கள். அதற்கமைய ஒட்டுமொத்தமாக 4345 படைவீரர்களது எளிமையான மரியாதை அணிவகுப்புகள் 30 நிமிடங்களில் நிறைவடைந்தன. மேலும் 4 ராணுவ ஆயுத வாகனங்களுடன் ஓய்வு பெற்ற மற்றும் அங்கவீனமுற்றோருடன் 3 வாகனங்கள் என 7 வாகனங்கள் மாத்திரமே அணிவகுப்பில் பங்கேற்றன. ஓய்வு பெற்ற மற்றும் அங்கவீனமுற்றோரின் அணிவகுப்பின் போது நிகழ்வில் பங்கு பற்றியோர் உட்பட பார்வையாளர்களான பொதுமக்கள் என அனைவரும் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பி அவர்களுக்கு மரியாதை செலுத்தியிருந்தார்கள். மரியாதை அணிவகுப்புகளை தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்களால் சுதந்திர சதுக்க வளாகம் வண்ணமயமாக காட்சியளித்தது. தமிழ், சிங்களம் மற்றும் முஸ்லிம் என சகல இனங்களையும் பிரதித்துவப்படுத்தும் நடனங்கள் நிகழ்வை அலங்கரித்திருந்தன. கலாசார அமைச்சின் தேசிய நடனக்குழு, அரச நடனக்குழு, ராணுவ, கடற்படை, விமானப்படைகளின் கலாசார குழுக்கள், தேசிய இளைஞர் சேவை சபை உள்ளிட்டவற்றின் கலைஞர்கள் இதில் பங்கேற்றிருந்தார்கள். நாட்டின் சகல பகுதிகளிலும் ஒவ்வொரு சவாலான காலகட்டத்தில் தாய்மார் எதிர்கொண்ட துயரங்களை வெளிப்படுத்துவதாகவும் அவற்றிலிருந்து மீள்வதற்கான பிள்ளைகளின் போராட்டங்களையும் எடுத்துரைப்பதாக நடன காட்சிகள் வடிவமைக்கப்பட்டிருந்தன. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுதந்திர தின நிகழ்வில் பங்கு பெற்றிருந்தார். ஆனால் 2023 மற்றும் 2023 ஆண்டுகளில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வுகளில் எதிர்க்கட்சித் தலைவர் பங்கேற்றிருக்கவில்லை. அவர் மாத்திரமன்றி பல எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் இம்முறை நிகழ்வில் பங்கேற்றிருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதிகள் எவரும் இந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை. காலை நிகழ்வில் முற்பகல் 9:40 மணியளவில்
கலை நிகழ்வுகளுடன் முற்பகல் 9:40 மணியளவில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் பாடப்பட்டு நிகழ்வுகள் நிறைவு செய்யப்பட்டன. நண்பகல் 12 மணிக்கு காலிமுகத்திடலில் நாட்டுக்காக 25 மரியாதை பீரங்கி வெட்டுக்கள் தீர்க்கப்பட்டன. இம்முறை நிகழ்வுகள் இடம்பெறும் இடத்துக்கு வந்து நேரடியாக அவற்றை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. அதற்கமைய நூற்றுக்கணக்கான மக்கள் நிகழ்வுகளை பார்வையிட்டதோடு ஜனாதிபதியின் வருகையின் போது கரகோஷம் எழுப்பி ஆதரவினையும் வெளிப்படுத்தினதை நாம் காணலாம். பிரதானமாக ஜனாதிபதியினுடைய உரையில் என்னென்ன விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டன என்பதை பற்றி நாங்கள் இப்போது அவதானத்தினை செலுத்தலாம். ஜனாதிபதி இனமத வேறுபாடுகளை களைந்து சமூகத்தை தூய்மையாக்க வேண்டும் என்ற உறுதிமொழியினை நேற்றைய தினம் பெற்றிருந்தார். அந்த வகையில் அவருடைய கருத்து அவ்வாறு அமைந்திருந்தது. பொருளாதார சமூக கலாச்சார சுதந்திரத்தை வென்றெடுக்க அனைவரும் முன்னடைய வேண்டும் என்ற வேண்டுகோளும் ஜனாதிபதியினால் இவ்வாறு விடுக்கப்பட்டிருந்ததை நாம் அவதானிக்கலாம். பூமியில் பிறந்த மனிதர்கள் என்ற வகையில் இந்த உலகத்தை உயர்ந்த மனிதநேயமிக்க இடமாக மாற்றும் பொறுப்பு நமக்கு இருப்பதாகவும் அந்த உயர்ந்த மனிதநேயத்தை அனைத்து மக்களும் சமமாக உள்வாங்குவதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும். சுதந்திரத்துக்கான போராட்டம் இந்த பரந்த நோக்கங்களுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே சுதந்திரத்தின் கனவை ஒன்றாக காண்போம், அந்த கனவை ஒன்றாக நனவாக்கிக் கொள்வோம் என ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க இந்த நிகழ்வின் பொழுது இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். 77வது தேசிய சுதந்திர நிகழ்வில் தலைமை தாங்கி ஜனாதிபதி உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். இம்முறை நாம் சிறப்பான சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம் என்றும் கடந்த காலத்தை பார்த்து சுதந்திர தினத்தை கொண்டாடாமல் இம்முறை எதிர்காலத்தை நோக்கியதாகவும் வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் நாட்டின் மத்தியில் வாழும் மக்கள் எதிர்கால வளமான இலங்கை நாடு நவீன இலங்கை தேசம் ஒன்றுக்காக கனவு காணும் தருணத்திலேயே நாம் இன்று சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். 1948 பிப்ரவரி 4 நமக்கான முடிவுகளை நாமே எடுப்பதற்கான அரசியல் சுதந்திரம் நம் நாட்டுக்கு கிடைத்தது. அந்த சுதந்திரம் வரையறுக்கப்பட்டதாக இருந்தாலும் அது முக்கியமானது. அதுவே நமது அரசியல் சுயாதீனத்தன்மையை பெற்ற வரலாற்றின் முதல் தருணம். 1505 முதல் பகுதியில் மேற்கத்திய ஏகாதிபத்தியவாதிகளுக்கு அடிபணிந்த இந்த நாடு 1815 பிரித்தானிய ஏகாதிபத்தியத்துக்கு முழுமையாக அடிபணிந்தது. அதிலிருந்து விடுபட்டு இன்றைக்கு 77 ஆண்டுகளுக்கு முன்பு இந்து சமுத்திரத்தினால் சூழப்பட்ட இந்த நாடு சுயாதீனமான நாடாக எழுந்து நிற்பதற்கு தேவையான அரசியல் நியதிகளை நிறைவேற்ற ஆரம்பித்ததும் இவ்வாறதொரு நாளிலாகும். எனவே இது நாம் கொண்டாட வேண்டிய நாளாகும். இந்த நாளை நனவாக்க தம் உயிர் தியாகம் செய்த அனைத்து வீரர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் நாள் இன்று. சுதந்திரத்தை முழுமையாக பெறுவதற்காக 1948 ஆண்டுக்கு பின்பும் வீரமிக்க மக்கள் நமது சுதந்திரத்திற்காக மேடு பள்ளம் நிறைந்த பாதையில் பயணித்திருக்கிறார்கள். கிரீடத்திடமிருந்து முழு அரசியல் சுதந்திரம் பெற்ற 1972 ஆண்டை கடந்து தொடர்ச்சியாக 77வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த தருணம் வரையில் நீண்ட பயணமாக வந்திருக்கிறோம். அந்த பயணத்தில் நாம் அறியாத நமது சுதந்திரத்துக்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களின் இரத்தத்தினாலும் வியர்வையினாலும் இன்று வரை பயணித்திருக்கிறோம். அவர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நமது கௌரவம் உரித்தாகும். இன்று இந்த நாட்டில் மக்களின் வாக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியாக இந்த சுதந்திர சதிக்கத்தில் இந்த பெருமைமிக்க தேசிய கொடியின் முன் சுதந்திரத்தின் எதிர்கால எதிர்பார்ப்புகளை பிரதிபலித்தும் வரலாற்று சுமையை ஏற்றுக்கொண்ட உங்கள் சகோதரனாக நான் நிற்கிறேன். என்னை போன்றே இந்த சுமையை தாங்கிக் கொண்டு இந்த நேரத்தில் நீங்களும் என்னுடன் என்னை சுற்றியும் நிற்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நமது பொருளாதார சுதந்திரத்துக்காக நமது சமூக கலாச்சார சுதந்திரத்துக்காக சுருக்கமாக கூறினால் நவீன பிரஜைகளாக இந்த நாட்டில் பெருமையுடன் வாழ தேவையான சுதந்திரத்தை உருவாக்குவதற்காக நாம் முன்னெடுத்து பயணிக்க வேண்டும். நீண்ட காலமாக காலனித்துவத்துக்கு அடிபணிந்தவர்களாக எம்மை பிரித்து ஆண்ட இன வேறுபாடுகள் மத வேறுபாடுகள் சாதி வேறுபாடுகள் மட்டுமன்றி அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் மக்களிடையே நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் ஊழியர்களிடையே பயணிகள் மற்றும் பொது போக்குவரத்து நடத்துபவர்களிடையே அரசு ஊழியர்கள் மற்றும் தங்கள் தேவைகளை நிறைவேற்ற வருபவர்களிடையே ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடையே வேரூன்றி இருக்கும் தவறான எண்ணங்களை கழுவி அகற்றி இந்த சமூகத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். அதேபோல் நவீன உலகத்துக்கான மனித மாண்பு அன்பு கருணை என்பவையே மனித தொடர்பாடலின் அடிப்படை என்பதை நமக்கு நாமே வலியுறுத்த வேண்டும். மேலும் இந்த நாட்டின் பிரஜைகள் என்ற வகையில் ஒருவருக்கு கிடைக்கும் கௌரவம் மற்றும் அன்பு என்பன அங்கவீனம் முதுமை நோய் அல்லது அத்தகைய எந்த ஒரு இயலாமை காரணமாகவும் மட்டுப்படுத்துவதற்கு இடமளிக்க கூடாது. அப்போது மட்டுமே காலனித்துவ யுகத்திலிருந்து விடுபட்டு 77 ஆண்டுகள் கடந்துவிட்ட ஒரு நாடு என்ற வகையில் சுதந்திரம் குறித்து புதிதாக சிந்திக்க முடியும். இதன் காரணமாக நாங்கள் அனைவரும் நாட்டுக்கான முழுமையான பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார சுதந்திரத்தை வென்றெடுக்கும் போராட்ட களத்தின் போராட்டக்காரர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த தாய் நாட்டுக்காக நாம் அனைவரும் ஒற்றுமையாக சுதந்திர போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த பணியில் நம் தேசத்துக்கு உணவை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் பங்கிருக்கிறது. நமது தேசத்துக்கான அறிவை உருவாக்கி எதிர்கால சந்ததியினரை அறிவினால் பூரணப்படுத்தும் ஆசிரியர்களின் வகிபாகம் உள்ளது. நமது தேசத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் சுகாதார பணியாளர்களாக உங்களுக்கும் பங்குள்ளது. நமது பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படைகள் என்ற வகையில் உங்களுக்கும் பங்கிருக்கிறது. நம் நாட்டில்
வலுவான உற்பத்தி பொருளாதாரத்தை உருவாக்கும் நம் நாட்டை தொழில்மயமாக்கலை நோக்கி இட்டுச் செல்லும் நம் நாட்டின் சேவை பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் இந்த அனைவருக்கும் முக்கியமான வகிபாகம் இருக்கிறது. ஆடை தொழிற்சாலை தொழிலாளர்கள் முதல் மலையகத்தில் தேயிலை பறிக்கும் பெண்கள் வரையிலும் தொலைதூர நாடுகளில் நமக்காக பாடுபடுவோர் வரையிலும் தகவல் தொழில்நுட்பத்தின் மூலம் நம் நாட்டை உயர்த்த பாடுபடும் சுற்றுலாத்துறையின் மூலம் நம் நாட்டை உயர்த்த பாடுபடும் உங்கள் அனைவருக்கும் அதில் வகிபாகம் ஒன்று உண்டு. உலக பொருளாதார அமைப்பில் நலிவடையாமல் அதன் ஒவ்வொரு அசைவிலும் நசுக்கப்படும் அடிபணிந்தவர்களாக வன்றி பொருளாதாரத்துக்குள் நமது சுதந்திரத்தை அடைய வேண்டுமெனில் அனைவரும் ஒன்றுபட்டு தாய்நாட்டுக்காக அர்ப்பணிக்க வேண்டியிருக்கிறது. அந்த பொருளாதார சுதந்திரத்துக்கான நமது போராட்டத்தில் நமது சமூக மற்றும் கலாச்சார சுதந்திரத்தை ஒருபோதும் இரண்டாம் பட்சமாக பார்க்க நாம் தயாரில்லை. எனவே கலைஞர்கள், எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் என்ற வகையில் வெறுப்பு மற்றும் கோபத்தால் மாசுபடுத்தப்பட்ட எமது தேசத்தின் உயிர்ப்பை தூய்மைப்படுத்தி குணப்படுத்த வேண்டிய தவிர்க்க முடியாத பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதில் மத தலைவர்களுக்கு பாரிய பொறுப்பும் இருக்கிறது. மேலும் இந்த நாட்டில் வருங்கால சந்ததியினரை வளர்த்தெடுக்கும் அன்பான தாய்மார், அன்பான தந்தையர் என்ற வகையில் உங்களுக்கும் சிறப்பான பணி உண்டு. மேலும் நாளை இந்த நாட்டை பொறுப்பேற்க தயாராகும் கல்வி பயிலும் பிள்ளைகள் என்ற வகையில் உங்களுக்கும் தனித்துவமான பங்கு இருக்கிறது. இதை நாட்டை அதிகமாக நேசிக்கும் மக்களின் உயிர் தியாகம், வியர்வை, இரத்தம், கண்ணீரால் இந்த நாட்டை எதிர்காலத்துக்கு இட்டுச் செல்லும் பொறுப்பு எம்மிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதே போன்று எதிர்காலத்தில் அந்த கௌரவ பொறுப்பை உங்களிடம் ஒப்படைப்போம். ஆனால் இன்று 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி 77 ஆண்டுகளுக்கு பிறகு காலனித்துவத்திலிருந்து சுதந்திரம் பெற்று தேசிய சுதந்திரத்தை கொண்டாடும் உங்களுக்கு நான் ஒன்றை உறுதியளிக்க வேண்டும். நாங்கள் உங்களிடம் ஒப்படைக்கப் போகும் நாடு வரலாற்றால் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நாடாகவன்றி நீங்கள் உலக பிரஜையாக வாழ விரும்பும் பிரஜை என்ற உங்கள் கௌரவத்தை மதிப்பளிக்கும் மேம்பட்ட கலாச்சாரத்துடன் கூடிய ஒரு நாடாக அமையும். மேலும் மனித நாகரிகம் இதுவரை அடைந்துள்ள அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் அறிவுசார் சாதனைகள் இந்த இலங்கை நாட்டு பிரஜையாக அனுபவிப்பதற்கான உங்களது உரிமையை உறுதிப்படுத்தும் நாடாக அமையும். சரித்திரம் நமக்கு வழங்கி இருக்கும் இந்த மாபெரும் வாய்ப்பை நழுவிட எமக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்பதை இன்று உங்கள் முன் உறுதியாக சொல்கிறேன். நாம் அவ்வாறு செய்யவில்லை என்பதற்கு எதிர்காலம் சாட்சியம் அளிக்கும். மேலும் நாங்கள் உங்களிடம் ஒப்படைக்கும் இந்த அன்பான தாய்நாட்டை நீங்கள் எங்களை விட அதிக அன்புடனும் ஆற்றலுடனும் எதிர்காலத்துக்கு எடுத்துச் செல்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த பூமியில் பிறந்த மனிதர்கள் என்ற வகையில் இந்த உலகத்தை உயர்ந்த மனிதநேயமிக்க இடமாக மாற்றும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த உயர்ந்த மனிதநேயத்தை அனைத்து மக்களும் சமமாக உள்வாங்குவதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும். சுதந்திரத்துக்கான போராட்டம் இந்த பரந்த நோக்கங்களுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே சுதந்திரத்தின் கனவை ஒன்றாக காண்போம், அந்த கனவை ஒன்றாக நனவாக்கிக் கொள்வோம். ஒருவேளை நீங்களும் நானும் நாம் அனைவரும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகம் தொடர்பான நவீன உலக அரசியலில் அழியாத முன்னுதாரணமாக நமது தாய்நாட்டை, இந்த இலங்கை நாட்டை மாற்றியமைப்பதற்கான பயணமாக இருக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் இந்த உலகின் செல்வந்த நாடாக மாற முடியாதென்றாலும் நாம் முயற்சி செய்தால் இந்த உலகத்தில் வளமான தேசிய உயிர்ப்பை தாங்கிக் கொண்டிருக்கும் சத்துவம் மற்றும் சுதந்திரத்துக்கான முன்னுதாரணமாக நாடாக நாம் மாறலாம் என்ற கருத்தினை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தனது உரையின் போது இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். இதே நேரம் நாங்கள் கவனிக்கத்தக்க விடயம், நல்லாட்சி காலத்தின் பொழுது தேசிய கீதம் தமிழில் இசைக்கப்பட்டிருந்தது. அப்போது அது பெரும் பிரச்சனையாக மாறியிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் அதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. 77வது தேசிய சுதந்திர நிகழ்வு கொண்டாட்டங்கள் கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தில் இடம்பெற்ற போதே இவை இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வுகளில் சிங்கள மொழியில் தேசிய கீதம் பாடப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டதோடு தமிழ் மொழியில் தேசிய கீதம் பாடப்பட்டதன் பின்னர் நிகழ்வுகள் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தன. கொழும்பு 2 பாதுகாப்பு சேவை கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு பாடசாலை மாணவர்கள் இணைந்து இவ்வாறு தேசிய கீதத்தை பாடியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வு தொடர்பான முக்கியமான தகவல்களாக இவை அமைந்திருந்தன. இதே நேரம் மற்றொரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் இலங்கையின் சுதந்திர தினம் அமெரிக்கா வாழ்த்து, வெளியுறவுச் செயலாளர் மார்க்கோ அறிக்கை என்பதாக இன்னும் ஒரு தகவலை தினகரன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது. இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ நாட்டு மக்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அவர் விடுத்திருக்கிற வாழ்த்துச் செய்தியில் பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கை மக்கள் தமது நாட்டின் சுதந்திர கொண்டாடுவதையிட்டு அமெரிக்காவின் சார்பாக தமது வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதாக அவரால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு அறிக்கையினூடாகவே இந்த தகவல்களை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை சுதந்திரமடைந்த 77 ஆண்டுகளில் அமெரிக்கா மற்றும் இலங்கை மக்களுக்கு இடையிலான உறவுகள் பகிரப்பட்ட ஜனநாயக விழுமியங்களின் அடித்தளத்தில் கட்டமைக்கப்பட்ட வலுவான மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் கூட்டாண்மையை உருவாக்கி இருக்கின்றன. எதிர்வரும் காலங்களில் இந்திய பசிபிக் பிராந்தியம் முழுவதும் ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை மேம்படுத்தவும், நாடுகளுக்கிடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிப்பதற்கும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் நாம் எதிர்பார்த்திருக்கிறோம் என இவ்வாறு
தெரிவிக்கப்பட்டிருக்கிற தகவலாக இதனை நாங்கள் அவதானிக்கலாம். இதே நேரத்தில் இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு உலகத் தலைவர்கள் பலரும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் என்பதாக தினகரன் பத்திரிகை இன்னும் ஒரு செய்தினை கொண்டு வருகிறது. இந்த வகையில் சீன ஜனாதிபதி, சீன பிரதமர் மற்றும் சீன வெளியுறவு அமைச்சர் வென் கி ஆகியோரின் சுதந்திர தின செய்தியும் வெளிவிகார வெளிநாட்டு வெளியுறவு அமைச்சர் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹிரத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இதேவேளை இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் விடுத்துள்ள சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பன்முக கூட்டாண்மையை மேலும் விரிவுபடுத்துவதில் இந்தியாவின் ஆர்வத்தை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதன்படி இலங்கையில் உள்ள சீன மக்கள் குடியரசு ஏற்கனவே தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிற நிலையில் பிரான்ஸ், அதேத்தில் பெல்ஜியம், கியூபா உள்ளிட்ட பல நாடுகளும் இலங்கையை தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள நிலையில் இலங்கையின் வலுவான மற்றும் நீண்டகால ராஜேந்திர உறவுகளை இது பிரதிபலிக்கிறது என்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் நேற்றைய தினம் அவதானித்திருந்தோம். ஆதிவாசிகளும் இந்த சுதந்திர தின நிகழ்வில் பங்கேற்றிருந்தார்கள். ஆதிவாசிகளின் தலைவர் ஊருவருகே வன்னிலத்தோவின் தலைமையில் இந்த ஆதிவாசி குழுவினர் சுதந்திர தின நிகழ்வில் பங்கேற்றிருந்ததோடு விசேட அழைப்பாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த ஆசனங்கள் பகுதியிலேயே அவர்களுக்கும் ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருந்ததன் போது சுதந்திர தின நிகழ்வுகளை ஆதிவாசி